தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த 2ஆம் தேதி தேரோட்டம் நடந்தது. இந்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் கிழக்கு கோபுரவாயில் சிவகாம சுந்தரி அம்மன் ஆலயம், தெற்கு சன்னதி உள்ளிட்ட பல பகுதிகளில் 3 இளைஞர்கள் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர். நாடோடிகள் படத்தில் வரும் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா என்ற பாட்டுக்கு அவர்கள் குத்தாட்டம் போட்டுள்ளனர். இந்த ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகி பக்தர்கள் மற்றும் சிதம்பரம் மக்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடந்தபோதும் ஒரு சம்பவம் நடந்தது. கோயிலின் வடக்கு பகுதியில் உள்ள சிவகாமி அம்மன் தனி சன்னதியில் பக்தர்கள் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த போது ஒரு ஆசாமி அம்மன் சிலை அருகே சென்றார். அங்கு கலசத்தில் இருந்த பாலை எடுத்து தலையில் ஊற்றிக்கொண்டு நான் தான் கடவுள் என கத்தினான். கோயில் காவலாளி தீட்சிதரை தாக்கினார். கருவறையில் அடாவடி செய்த ஆசாமி அரியலூரைச் சேர்ந்த மணிகண்டன், வயது 35 என்பது தெரியவந்தது. கடைசியில் அவன் மனநலம் பாதித்தவன் என கூறி போலீசார் விடுவித்தனர். இப்போது வாலிபர்கள் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். ஆருத்ரா தேரோட்டத்தின் போது கோயிலில் பக்தர்கள் இருக்க மாட்டார்கள். அப்போது இந்த ரீல்ஸை இளைஞர்கள் எடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ரீல்ஸ் எடுத்த இளைஞர்கள் நடனக்குழுவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்கள் யார் என கண்டுபிடித்து விட்டீர்களா என சிதம்பரம் போலீசாரிடம் கேட்டதற்கு கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்த புகாரும் வரவில்லை என பதில் வந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் பக்தர்களை அதிருப்தியடைய வைத்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் புனிதத்தை காக்க இதுபோன்ற விஷமிகள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர்.